அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். 2019 முதற்கட்ட தேர்தலிலேயே 60% வெற்றி கொடி நாட்டிய பாஜக இந்த முறை எப்படி இருக்கும்? இன்று 102 தொகுதிகளுக்கு முதற்கட்ட லோக்சபா தேர்தல் தொடங்கும் நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜக, காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் களமிறங்கி எத்தனை தொகுதிகளை வென்றது என்கிற விவரங்கள் தற்போது பகிரப்பட்டு வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இன்று வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது. எனவே நேற்று வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரங்கள் நிறைவடைந்தன. மொத்தமுள்ள 543 லோக்சபா தொகுதிகளில் 102 தொகுதிகளுக்கு முதல் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாடு 39, அருணாச்சல பிரதேசம் 2 லோக்சபா தொகுதிகள், அசாம் 5, பீகார் 4, சத்தீஸ்கர் 1, மத்திய பிரதேசம் 6, மகாராஷ்டிரா 5, மணிப்பூர் 2, மேகாலயா 2, மிசோரம் 1, நாகாலாந்து 1, ராஜஸ்தான் 12, சிக்கிம் 1, திரிபுரா 1, உத்தரப்பிரதேசம் 8, உத்தரகாண்ட் 5, மேற்கு வங்கம் 3, அந்தமான் நிகோபார் தீவுகள் 1, ஜம்மு காஷ்மீர் 1, லட்சத்தீவு 1, புதுச்சேரி 1 என இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் பாஜக 56 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதில் 70% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த ஆண்டு முதற்கட்ட தேர்தலில் 77 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. காங்கிரஸ் 56 தொகுதிகளில் களமிறங்கியுள்ளது. அதிகபட்சமாக மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி 86 தொகுதிகளிலும், அதிமுக 32+2, திமுக 22 தொகுதியிலும் போட்டியிடுகிறது. தமிழகத்தை பொறுத்தளவில் கடந்த 2019இல் திமுக முதற்கட்ட தேர்தலின் போது 20 இடங்களில் போட்டியிட்டு இருந்தது. அதேபோல பாஜக 2019இல் 56 இடங்களில் போட்டியிட்டு 39 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 63 தொகுதிகளில் போட்டியிட்டு 15 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது. இந்த தேர்தலில் மற்றும் சில கவனிக்கத்தக்க அம்சங்களும் இருக்கின்றன. அதாவது நாட்டின் தென்கோடியான கன்னியாகுமரிக்கும் வடகோடியான ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூருக்கும் இன்று தேர்தல் நடத்தப்படுகிறது. அதேபோல நாடு முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளுடன் கரூர் தொகுதியை ஒப்பிட்டால் மற்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை விட இந்த தொகுதியில் அதிகமானோர் போட்டியிடுகின்றனர். அதாவது 54 பேர் இந்த தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கியுள்ளனர். இதில் 46 பேர் சுயேட்சைகள். மறுபுறம் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் போட்டியிடும் திப்ருகார் தொகுதியில் குறைந்த அளவில் வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். அதாவது வெறும் 3 பேர் மட்டுமே இந்த தொகுதியில் போட்டியிடுகின்றனர். வித்தியாசமான கட்சிகளை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் ஊழல் எதிர்ப்பு டைனமைட் கட்சி மற்றும் விரோன் கே வீர் இந்திய கட்சி என்கின்ற பெயரில் வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். நன்றி.